ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் உத்தியோகபூர்வமாக விஜயம் மேற்கொண்ட மாலைத்தீவு குடியரசின் ஜனாதிபதி கலாநிதி முகமது முய்சுவுக்கு கௌரவம் அளிக்கும் வகையில் ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட விசேட ராபோசன விருந்துபசாரம் நேற்று முன்தினம் கோட்டை ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்றது. ஜனாதிபதி மாளிகைக்கு வருகை தந்த மாலைத்தீவு குடியரசின் ஜனாதிபதி கலாநிதி முகமது முய்சு மற்றும் முதற் பெண்மணி சஜிதா முகமது ஆகியோருக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இங்கு உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாலைத்தீவுக்கும் இலங்கைக்கும் இடையே நிலவும் நீண்டகால மற்றும் நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் நெருக்கமான உறவு ஜனாதிபதி முகமது முய்சு மற்றும் அவரது பாரியாரின் வருகையினால் மேலும் வலுவடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள தனித்துவமான அழகை ஒன்றிணைந்து ஊக்குவிக்க முடிந்தால் சுற்றுலாத்துறையின் மூலம் இரு நாட்டு மக்களுக்கும் பெரும் வெற்றிகளை பெற்றுக் கொடுக்க முடியும் என்றும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். இலங்கை மற்றும் மாலைத்தீவு மக்களுக்கிடையிலான பலமான உறவு மற்றும் கலாச்சார பிணைப்பு பல நூற்றாண்டுகள் பழமையானது என்றும் இரு நாடுகளின் மொழிகளுக்கிடையே பொதுவான ஒற்றுமைகள் இருப்பதாகவும் குறிப்பிட்ட ஜனாதிபதி இந்த பிணைப்பின் காரணமாக மாலைத்தீவும் இலங்கையும் எப்போதும் நெருங்கிய கொடுக்கல் வாங்கல்கள் மேற்கொள்ளப்படும் நெருங்கிய நண்பர்களாக இன்று போலவே நாளையும் இருக்கும் என்றும் தெரிவித்தார். இதன்போது உரையாற்றிய மாலைத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது முய்சு மாலைத்தீவு வரலாற்றின் நீண்டகால பங்காளியான இலங்கைக்கு வருகை தருவதில் பெரும் மகிழ்ச்சி அடைவதாகவும் இந்த சந்தர்ப்பம் வெறும் ராஜதந்திர கொண்டாட்டம் மட்டுமல்லாது இரு தீவு தேசங்களையும் இணைக்கும் பாரிய சமுத்திரத்தை போன்ற மென்மையான மற்றும் ஆழமான நட்புறவின் கொண்டாட்டம் என்றும் குறிப்பிட்டார். மாலைத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது முய்சு இலங்கைக்கான தனது 3 நாள் உத்தியோகபூர்வ அரச விஜயத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த பின்னர் நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். மாலைத்தீவு இலங்கை வர்த்தகம் என்ற மாலைத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது முய்சு மற்றும் இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய ஆகியோரின் பங்கேற்புடன் நேற்று மாலை கொழும்பில் நடைபெற்றது. மாலைத்தீவு பொருளாதார அபிவிருத்தி போக்குவரத்து மற்றும் வர்த்தக அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த சந்திப்பில் மாலைத்தீவு மற்றும் இலங்கையின் முன்னணி வர்த்தகர்கள் பலர் கலந்து கொண்டனர். மாலைத்தீவு இலங்கை வர்த்தக மன்றத்தில் உரையாற்றிய மாலைத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது முய்சு அரை நூற்றாண்டுக்கு மேலான இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசியல் நம்பிக்கை, மக்களிடையிலான நெருங்கிய தொடர்பு மற்றும் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்ட நட்புறவை பன்முக ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதே தமது எதிர்பார்ப்பு என குறிப்பிட்டார். மாலைத்தீவு முன்னேறி செல்லும் ஒரு தேசம் என சுட்டிக்காட்டிய அவர் அபிவிருத்தி அடைந்த அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான தேசமாக மாறுவதே தமது நாட்டின் இலக்கு என்றும் இந்த அபிவிருத்தி அணுகுமுறை மக்கள் மையப்படுத்தப்பட்ட, தொழில்நுட்பத்தால் பலப்படுத்தப்பட்ட மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை அடிப்படையாக கொண்டது என்றும் தெரிவித்தார். இலங்கை மாலைத்தீவின் அண்டைய நாடு மட்டுமல்ல, மிக முக்கியமான மூலோபாய பங்காளியும் கூட என அவர் வலியுறுத்தினார். மாலைத்தீவு வர்த்தகர்கள் இலங்கையில் தமது முதலீடுகளை விரிவாக்க ஆர்வமாக உள்ளதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு முதலீடுகள் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு மிக முக்கியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்திய பெருங்கடலின் பாதுகாப்பு, காலநிலை மாற்றத்தை தாங்கும் திறன் மற்றும் நிலையான அபிவிருத்தி ஆகியவற்றில் இலங்கை அனுபவமும் திறமையும் மாலைத்தீவின் எதிர்கால பயணத்திற்கு பெரும் பலமாக அமையும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்து சமுத்திரத்தில் மாலைத்தீவுகள் ஒரு வளர்ந்து வரும் டிஜிட்டல் மயமாக திகழ்கின்றது என்றும் இது தனது நாட்டின் மீது சர்வதேச நிறுவனங்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தும் என்றும் ஜனாதிபதி முய்சு தெரிவித்தார். உட்கட்டமைப்பு, டிஜிட்டல் புத்தாக்கம் மற்றும் உணவு பாதுகாப்பு ஆகிய துறைகளில் முதலீடு செய்து மாலைத்தீவுடன் கைகோர்க்குமாறு இலங்கை வர்த்தக சமூகத்திற்கு அவர் அழைப்பு விடுத்தார். இலங்கைக்கும் மாலைத்தீவுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க உறவை நவீன பொருளாதார பங்களிப்பாக மாற்ற வேண்டிய தருணம் வந்துள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். 2025 ஆண்டின் இறுதியில் இலங்கையை பாதித்த டித்வா சூறாவளி மற்றும் உலகளாவிய பொருளாதார சவால்களுக்கு மத்தியில் இலங்கை வரலாற்றில் அதிகூடிய வருடாந்த சுற்றுலா வருகையை 2025 பதிவு செய்துள்ளதாக பிரதமர் இங்கு சுட்டிக்காட்டினார். வெளிநாட்டு கடன் தவணையாக செலுத்தப்பட வேண்டிய 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வேறொரு தரப்பினரின் கைக்கு சென்ற சம்பவம் தொடர்பாக பல்வேறு தரப்பினர்கள் கருத்துக்களை வெளியிட்டு வந்தாலும் நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி அர்ச்சன சூரிய பெருமவை அந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டிய அவசியமில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். இதுகுறித்து நீதி அமைச்சிற்கு தகவல் கிடைத்தவுடன் அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகத்தினர் உரிய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் கணனி அவசர கால பிரதிபலிப்பு பிரிவு ஆகியவற்றில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதும் அமைச்சின் செயலாளரின் அனுமதியுடன் தான் என்றும் அமைச்சர் கூறினார். மேலும் இச்சம்பவம் தொடர்பில் உள்வாரியான விசாரணைகள் முன்னெடுப்பதற்கும் 4 அமைச்சின் அதிகாரிகளை பணி நீக்கம் செய்வதற்கும் நிதியமைச்சின் செயலாளர் அனுமதி
வழங்கியுள்ளார் என்றும் அவரின் அனுமதியின்றி எவ்வித முறைப்பாடுகளும் இடம்பெறவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நிதி அமைச்சினால் கண்டறியப்பட்ட ஒரு செயல்முறை தொடர்பான சம்பவம் குறித்து அந்த அமைச்சினாலேயே விசாரணைகள் நடத்தப்படுவதாகவும் நிபுணத்துவம் வாய்ந்த விசாரணை அமைப்புகளிடம் அமைச்சினாலேயே முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன்போது நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி அர்ச்சன சூரிய பெருமை இரட்டை பிரஜா உரிமை கொண்டவர் என வெளியாகும் செய்திகள் குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர் அவர் பதவியில் இருக்கும் எந்த நேரத்திலும் இரட்டை பிரஜையாக இருக்கவில்லை என்று கூறினார். அவர் பாராளுமன்றத்தில் இருந்தபோதோ பிரதி அமைச்சராக பணியாற்றிய காலத்திலோ அல்லது நிதி அமைச்சின் செயலாளராக பணியாற்றிய போதோ இரட்டை பிரஜையாக இருந்தால் நீங்கள் அவருக்கு எதிராக நீதிமன்றம் செல்லலாம். எனவே அவர் இரட்டை பிரஜை அல்ல. அவர் பதவிகளை வகித்த எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இரட்டை பிரஜையாக இருக்கவில்லை என்பதை நான் மிகுந்த பொறுப்புடன் கூறுகிறேன் என அமைச்சர் மேலும் தெரிவித்தார். 2026 ஆண்டுக்கான முன்மொழியப்பட்ட விசேட மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்களின் கருத்து கேட்பு இன்று நடைபெறவுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இன்று காலை 8:30 மணி முதல் மாலை 3 மணி வரை கொழும்பு பண்டார் நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் வாய்மூல கருத்து கேட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அதன் பணிப்பாளர் நாயகம் ஜெயநாத் ஏரத் தெரிவித்தார். 2026 ஆண்டின் 2ஆம் மற்றும் 3ஆம் காலாண்டுகளுக்கான நேஷனல் சிஸ்டம் ஆபரேட்டர் நிறுவனத்தினால் முன்மொழியப்பட்ட விசேட மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் இவ்வாறு பொதுமக்களின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. திருத்தப்பட்ட மின்சார கட்டணம் தொடர்பான தீர்மானம் மே மாதம் 9ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு முன்னதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2025-2026 கல்வியாண்டிற்காக அரச பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகள் 2026 செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திலிருந்து ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் உறுப்பினர் ஒருவரால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பல்கலைக்கழக வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்பட்டதன் பின்னர் அனைத்து மாணவர் பதிவு பட்டியல்களையும் 2026 ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் அந்தந்த பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அதன்படி 2026 செப்டம்பர் முதல் வாரத்திலிருந்து பாடநெறிகளை ஆரம்பிப்பதற்கான குறிப்பிட்ட திகதிகளை அந்தந்த பல்கலைக்கழகங்களை தீர்மானிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை இம்முறை 2025-2026 கல்வியாண்டிற்கான 2 புதிய பட்ட பாடநெறிகளை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய ரூனு பல்கலைக்கழகத்தில் புவியியல் தகவல் அமைப்பு ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பாடநெறிக்காக 50 மாணவர்களும், பேராதனை பல்கலைக்கழகத்தில் இலத்திரனியல் மற்றும் புத்திசார் அமைப்பு பொறியியல் எலக்ட்ரானிக் அண்ட் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங் பாடநெறிக்காக 50 மாணவர்களும் இணைத்துக் கொள்ளப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இம்முறை உயர்தர பரீட்சையில் தோற்றிய மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 2,81,810 ஆகும். அவர்களில் 1,76,538 மாணவர்கள் பல்கலைக்கழக பிரவேசத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர். அந்த மாணவர்களில் இம்முறை அரச பல்கலைக்கழகங்களுக்கு 42,937 மாணவர்களை இணைத்துக் கொள்ள எதிர்பார்ப்பதாக பிரதமர் மேலும் தெரிவித்தார். அத்துடன் முதற்பட்ட பாடநெறிகளுக்காக இணைத்துக் கொள்ளப்படும் மாணவர்களின் எண்ணிக்கையை இம்முறை அதிகரிக்கப்படாவிட்டாலும் மாணவர்களுக்கான வசதிகளை மேம்படுத்தி பயனுள்ள மற்றும் தரமான கல்வியை தொடர்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று புதன்கிழமை இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் உரையாற்றினார். நாங்கள் நெருக்கடிக்கு உள்ளாகும் போதெல்லாம் எங்கள் உதவிக்கூடிய நாடு, ஒரே நாடு, அயல் நாடு இந்தியா தான். அது இந்தியாவோட ஜனநாயக திருவிழா நடந்து முடிந்திருக்கிறது. அதிலே ஏறக்குறைய 1, 2, 3, 4 மாநிலங்களிலே தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. அதிலே முக்கியமாக தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. தமிழ்நாடு என்பது இலங்கையில் வாழக்கூடிய இந்திய வம்சாவளி மக்களான எங்களது, இலங்கை பிரஜையான எங்களது தந்தையர் நாடு. அந்த நாட்டில் இப்பொழுது நடந்த ஜனநாயக திருவிழாவிலே இன்று ஜோசப் விஜய் சந்திரசேகர் அவர்களது கட்சி, தமிழக வெற்றி கழகம் கட்சி வெற்றியிட்டிருக்கிறது. அதுக்கான மகிழ்ச்சியை நாங்கள் தமிழ் போக்குவரத்து கூட்டணி, அதே வேளையிலே இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்திய வம்சாவளி மலைய மக்களின் பிரதான கட்சி என்ற முறையிலே நான் தலைவனிடம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னுடன் இங்கே தம்பி திகாம்பரம் இருக்கிறார், தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அது முக்கியமானது, அது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோம். அதே வேளையிலே மறுபுறத்திலே அது மகிழ்ச்சி பகிர்ந்து கொள்ளும் அதே வேளையிலே இலங்கையில் வாழக்கூடிய இந்திய வம்சாவளி மலைய மக்கள் தொடர்பாக ஒரு துயரமான சம்பவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த 22ஆம் தேதி ஏப்ரல் மாதம் ரத்னபுரி மாவட்டம் காவத்தை பகுதியிலே நீலகாவம் தோட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கூடிய தொழிலாளர்கள் மீது காட்டு முன்னாடித்தனமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அது நடத்தியவர்கள் யார் என்றால் அந்த காவத்தை பிளான்டேஷன், காவத்தை பெருந்தோட்ட நிறுவனத்தின் சார்ந்த பாதுகாப்பு படை என்ற முறையிலே இருக்கக்கூடிய படை, அந்த படையை அந்த நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிறது. இராணுவத்திலிருந்து, போலீசிலிருந்து விலகி வந்தவர்கள், ஓடி வந்தவர்கள் எல்லோரும் சேர்த்துக்கொண்டு அவர்கள் இப்பொழுது அந்த படையை நடத்துகிறார்கள்.
அது சம்பந்தமாக அந்த நிறுவனத்தின் CEO ஆஃப் தி காவத் பிளான்டேஷன்ஸ் மிஸ்டர் பினேஷ் பனவிலாவுடன் நான் தொலைபேசியில் உரையாடினேன். இன்று இடம்பெற்ற பாராளுமன்ற விவாதத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் உரை நிகழ்த்தினார். நாங்களும் மக்களுக்கு வேலை செய்யணும் தான் நினைக்கிறோம். ஆரம்பத்தில் நாங்கள் வரும்போது எங்களோட முழுமையான ஆதரவு ஜனாதிபதி அவர்கள் கொடுத்தோம். வரவு செலவு திட்டத்துக்கு எதிர்த்தரப்பில் இருக்க கூட்டணியாக இருக்கட்டும், இல்லாட்டி காங்கிரஸாக இருக்கட்டும், நாங்கள் ஆதரவாக வாக்களித்தோம். ஆனால் ஒவ்வொரு தடவை நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கும் போது, மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றம் வரணும்னு நாங்கள் நம்பி உங்களுக்கு ஆதரவு வழங்கும் போது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேணும்னே எங்களை சுரண்டிட்டு இருக்கீங்க. நான் உங்கள்கிட்ட வெளிப்படையாக இன்றைக்கி சொல்கிறேன், மலையக மக்கள் சம்பந்தமாக அறிக்கை கலந்துரையாடல் ஒரு பக்கம் வைங்க. மலையக மக்கள் சம்பந்தமாக இந்த கேள்வியை நான் 10 தடவை கேட்டுட்டேன் இந்த பாராளுமன்றத்தில். முடிஞ்சால் தைரியம் தான் ஒருத்தர் பதில் சொல்லுங்கள். காணி உரிமை வழங்குவீங்களா மாட்டீங்களா? வீடு திட்டத்தை அமுல்படுத்துவீங்களா மாட்டீங்களா? தோட்டப்புறத்துக்குள்ளார வாழ்கிற மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவீங்களா இல்லையா? நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு விஷயம் நாங்கள் தெளிவாக கொண்டு வந்தோம். அன்னைக்கு இருக்க IGP மூலியமாக தோட்டப்புறத்துக்குள்ளார நடக்கிற பிரச்சனைகளுக்கு போலீஸ் முடிவு கட்டி ஆகணும். ஆனால் சில பகுதிகளில் இன்றைக்கி போலீஸே தோட்டப்புறத்துக்குள்ளார போய் மிரட்டிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் இந்த விஷயத்தை முன்வைக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இது குடும்ப ஆட்சி, இவ்வளோ காலமாக இருந்துட்டாங்க, ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் நடவடிக்கை எடுங்க, யார் வேணான்னு சொல்கிறா. ஆனால் எங்கள் மேலே என்ன விமர்சனம் வைக்க முடியும் உங்களால்? இப்போ நாங்கள் இங்கே நிற்கும் போது நாங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல நீங்கள் அனைவருமே சிந்திச்சாக்கணும். பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் உரையாற்றினார். சபாநாயகர் அவர்களே, இந்த கேள்வியை நான் மிக முக்கியமாக முன்வைக்கின்றேன். தற்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்திலே விவசாயம் விதைப்பு நடந்து 35 நாட்கள் கடந்து விட்டிருக்கின்றது. சில பிரதேசங்களில் வளமையாக 15 நாட்களை கடந்து உரம் அந்த வயல்களுக்கு முதலாவது கட்டம் அந்த உரத்தை பயன்படுத்த வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் உதாரணமாக வாகர ஏறாவூர் போன்ற பிரதேசங்களில் இன்னும் CCS லங்கா பிரைவேட் லிமிடெட் அரசாங்கம் சொல்கிற அந்த தனியார் நிறுவனம் ஊடாக இதுவரைக்கும் ஒரு லொரி அளவிலே தான் வந்திருக்கு. அப்போ அக்ரேரியன் கமிஷனர் ஜெனரலோட பேசியிருக்கிறேன், மாவட்ட DCயோட பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த பிரச்சனைக்கான தீர்வொன்று இன்னும் எட்டப்படவில்லை. அப்போ மாவட்டத்திலே அரசாங்கம் வழங்கும் உரம் நேரத்துக்கு வராவிட்டால் பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும்? பொதுமக்கள் தனியார் ஊடாக இந்த உரத்தை வாங்க போகிறார்கள். இதிலே சில கம்பெனிகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் போரதீவு பெற்றிலே பிரதீப் பசலக்கடை என்ற அவருடைய பசலக்கடையிலே கம்பெனி 16,000 ரூபாண்டு உரம் அந்த பேக்லேயே அடித்து அனுப்புகிறார்கள். அப்போ பசலக்கடையில் இருக்கிறவர்கள் மக்களுக்கு டைமுக்கு சரியான நேரத்துக்கு உரம் கிடைக்காவிட்டால் விவசாயம் அழிந்து போய்விடும் என்ற கவலையில் அவதானத்தில் பயத்தில் அரசாங்கம் 10,000 ரூபாய்க்கு வாங்க சொன்னாலும் மக்கள் அவதிப்பட்டு போய் 16,000 ரூபாய்க்கு வாங்குகிறார்கள். அப்போ கடையில் இருக்கிறவர்களையும் நாங்கள் குறை சொல்ல முடியாது என்றால் மக்கள் கேட்கிறார்கள், உரம் தர முடியாட்டி கடையை மூடி போட்டு போங்கண்டு. அப்போ 16,000 ரூபாய்க்கு உரத்தை வாங்கினால் கன்சியூமர் அஃபேர்ஸ் போய் இவங்களுக்கு எதிராக வழக்கு போடுறார்கள். அப்போ ஒன்றில் முழுமையாக விவசாயம் அழிந்து போகும், இல்லாட்டி 16,000 ரூபாய்க்கு வாங்கி போட வேணும். போட்டால் கடை வைத்திருக்கிறவருக்கு பிரச்சனை வருகின்றது. 2வது விடயம் கௌரவ சபாநாயகர் அவர்களே, எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற சில பிரதேசங்கள் அந்த வயல் நிலங்கள் மண் கூடுதலாக இருக்கிற பூமி. அரசாங்கம் சொல்கிறார்கள் 40 கிலோ அளவிலே தான் விவசாயிகளுக்கு யூரியா மற்றும் உரங்கள் அரசாங்கத்தால் தரலாம். ஆனால் எங்கட பிரதேசங்களில் விவசாயம் அந்த அறுவடை சரியாக விளைச்சல் சரியாக வருவதாக இருந்தால் 100 கிலோ வரைக்கும் போட வேண்டிய தேவை இருக்குது. அப்போ மிச்சம் 60 கிலோ எங்கே வாங்குறது? தனியார்கிட்ட தான் வாங்க வேணும். இப்போ தனியார்கிட்ட வாங்குறதுக்கு இடமில்லை என்றால் வாங்குற விற்கிறவர்களுக்கும் பிரச்சனை என்று சொன்னால் ஒன்றில் விவசாயம் முழுமையாக அழிந்து போய்விடும், இல்லாவிட்டால் விவசாயி அழிந்து போய்விடும். பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் உரையாற்றினார். பாடசாலைகள் என்று இருக்கின்றாலும் கூடுதலாக ஒரு பிரதேச சபைக்குட்பட்ட பாடசாலைகள் பிரதேச சபையில் கூடாக நடத்தப்படுகின்றது. அவ்வாறானவைகள் மிக குறைவு. இப்போ எமது பகுதிகளை எடுத்துக்கொண்டால் குறிப்பாகவே ஒவ்வொரு பிரதேச சபை இல்லைங்கிறது பாரிய இல்லை, ஆனால் இருக்கின்றது ஒரு பாடசாலை 2 பாடசாலை. அப்போ அதுகளை கூட்டி தனியார் பாடசாலைகளை குறைத்து, ஏன்னா தனியார் பாடசாலைகளுக்கு எமது பகுதியில் வர்மக்கோட்டில் உள்ள மக்களுக்கு அங்கு அவர்களால் அதுக்குரிய கொடுப்பனவு செய்து அங்கே கல்வி கற்கிறது மிக கடினமாக இருக்கின்ற. அதால் நியாயமான சிறுவர்கள் செல்லாமல் இருக்கின்றனர். அதால் ஆரம்பம் கிட்டத்தட்ட அத்திவாரம் போன்ற அந்த கல்வி அவர்களுக்கு கற்கக்கூடிய முறை இல்லாததால் பாடசாலைகள் பிரதேச சபை கூடாக இருக்கின்ற பாடசாலைகளை கூட்டுவதற்குரிய ஒரு
சுற்று நிருபங்களோ பொருத்தமான ஆராய்ந்து பொருத்தமான, குறிப்பாக இது வடக்கு கிழக்கு பகுதிகளில் யுத்தங்கள் காரணமாக பாரிபடுத்தல் எல்லாம் ஒரு 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 பாடசாலை 2 பாடசாலைகள் தான் ஒவ்வொரு பிரதேச சபைக்கு இருக்கின்றது. அதால் மிக அத்தியாவசியமாக இருக்கின்றதால அரசாங்கத்துக்குரிய பிரதேச சபைக்குரிய பாடசாலையில் கூட்டி அவர்களுக்குரிய அந்த ஆசிரியர்களுக்குரிய கொடுப்பனவுகளை அரசாங்கமும் பிரதேச சபை கொடுக்கறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேணும். அது மாதிரி ஏனே அந்த ஒரு ஒழுங்குனப்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகள் 2027 நடக்கின்ற கூறிய பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா உரையாற்றினார். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குமா நினைக்கிற நாளைக்கு இலங்கையிலிருந்து இன்று வரைக்கும் எங்களுடைய அண்ணன், என்னுடைய சொந்த அண்ணன் மாதிரி பார்க்கக்கூடிய என்னுடைய அண்ணன் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நாளைய தினம் தமிழ்நாட்டின் வரலாறு காணாத ஒரு வெற்றியோட எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக எம்ஜிஆருக்கு ஒரு தடவை மேலே போய் என்னுடைய அண்ணன் விஜய் அவர்கள் நாளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்கின்றதை என்னுடைய 2 கண்களாலை ஒரு தடவை குட்டிமணியும் தங்கத்துறையும் வெளிக்கடை சிறைச்சாலையின் போது கொல்லப்படுகின்ற போது கடைசி நிமிடங்களிலே கேட்டார்கள், உங்களுக்கு என்ன ஆசைப்படுகிறீர்கள் என்று. அப்போ அவன் சொன்னான், என்னுடைய இந்த 2 கண்கள் நான் செத்தா பிறகும் எங்களுக்கு தமிழீழம் கிடைக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய கண்ணை குத்தி இந்த சிங்கள காடியர்கள் ஒரு தடவை வெளிக்கடை சிறைச்சாலையில் என்று நினைக்கிறேன் குத்தி கொலை செய்தார்கள். அதே மாதிரி இன்று என்னை எவனாவது கேட்டால் உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று என்னுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஆகிய நான் என்பதை வாசிக்கின்ற போது அதை என்னுடைய 2 கண்களாலும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நேற்றைய தினம் நான் என்னுடைய 1 நிமிட உரையின் போது எங்களுடைய நெடுந்தீவை முடிந்தால் தமிழகத்துக்கு கொடுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு வசனத்திற்காக ஒட்டுமொத்த தற்குறிகளும் நேற்று கத்தியதை நான் பார்த்தேன். கத்துங்கடா, கத்துங்க, இதையும் கத்துங்க, இதுக்கு மேலேயும் கத்துங்க. இதை பற்றி நான் கவலைப்பட போறதில்லை. ஏனென்றால் அரசியலில் யாரும் கருத்தை தெரிவிக்கலாம். ஆனால் இன்று தமிழக மக்கள் ஒரு உணர்வுள்ள தமிழனாக நிரூபித்திருக்கிறார்கள். காலங்காலமாக ஊழல் செய்தவர்களை வீட்டை அனுப்ப வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக, அது அதிமுக இருக்கலாம், திமுக இருக்கலாம், அல்லது திரள் நிதி என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்களுடைய பணத்திலே தன்னுடைய பிள்ளையையும் கொண்டு அமெரிக்காவிலே படிப்பித்த சீமான் என்கிற சாமானுக்கு இவர்கள் வடிவாக படித்திருக்கார். ஒரு கட்டுப்பணம் கூட திருப்பி இல்லை. இதில் இருந்து இந்த போலி தமிழ் தேசியம் கதைக்கின்ற ஸ்ரீதரனாக இருக்கட்டும், இதில் பக்கத்தில் இருக்கிற போலி தமிழ் தேசியம் கதைக்கின்ற கஜேந்திரகுமாராக இருக்கட்டும், அங்கால இருக்கிற செல்வம் மடக்கரனாக இருக்கட்டும், பின்னால் ஒருத்தருமே இல்லை, இவங்களை போயிட்டாங்க. இந்த தமிழரசு கட்சிக்காரராக இருக்கட்டும், இவங்களுக்கு மிக தெளிவாக இந்த தமிழக தேர்தல் ஒரு பாடம் ஒன்றை சொல்லி சென்றிருக்கிறது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு இந்து மத கலாச்சார அலுவல்கள் திணைக்களம், கத்தோலிக்க சமய மத கலாச்சார அலுவல்கள் திணைக்களம், முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் என்பன இணைந்து அலுவலர்களுக்கு இடையில் புத்தாண்டு விளையாட்டுப் போட்டியை மருதானையில் உள்ள சென்ட் ஜோசப் முதியோர் வளாகத்தில் நடத்தியது. இந்து மத கலாச்சார அலுவல்கள் திணைக்கள பணிப்பாளர் ஏ அனிருத்னன், கத்தோலிக்க சமய விவகார திணைக்கள பணிப்பாளர் சதுரி பிண்டோ மற்றும் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் MSM நவாஸ் ஆகியோரின் ஏற்பாட்டில் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. இதன்போது போட்டி நிகழ்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பணப்பரிசில்களும் வழங்கப்பட்டது. போட்டி விறுவிறுப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 5 பேர் கொண்ட குடிக்கலாக அனைவரும் போட்டிகள்
கென்யாவில் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். கென்யாவில் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் அமைந்துள்ள தாராகா நிதி, எல்கேயா, மார்க் வெட் மற்றும் கியாம்பு ஆகிய மாவட்டங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிக்க முன்வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் அரசியல் விவகாரங்கள் குழுவின் கூட்டம் நேற்று நள்ளிரவில் காணொலி வாயிலாக நடைபெற்றது. இந்த முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் தமிழகத்தில் விஜய் தலைமையில் ஆட்சி அமைவதற்கு காங்கிரஸ் கட்சி தனது ஆதரவை வழங்குவது என முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. ஆதரவு வழங்க முன்வந்தாலும் தாவேகாவுக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு முக்கியமான நிபந்தனையை விதித்துள்ளதாக கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி அல்லது அதன் கூட்டணியில் உள்ள கட்சிகளின் ஆதரவை எக்காரணம் கொண்டும் தாவேகா பெறக்கூடாது என்பதே அந்த நிபந்தனை ஆகும். மதச்சார்பற்ற கொள்கையுடைய கட்சிகளின் ஆதரவுடன் மட்டுமே விஜய் தனது ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதில் காங்கிரஸ் கட்சி உறுதியாக உள்ளது. வகுப்புவாத சக்திகளை தள்ளி வைத்துவிட்டு மதச்சார்பற்ற சக்திகளை ஒன்றிணைத்து ஆட்சி அமைக்க வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த திடீர் அரசியல் நகர்வு தமிழ் அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் இதுகுறித்து தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பிலிருந்து இதுவரை அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை. அட்லாண்டிக் பெருங்கடலில் பயணித்துக் கொண்டிருந்த சுற்றுலா சொகுசு கப்பல் ஒன்றில் ஹண்டா வைரஸ் தொற்று பரவியுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் உறுதிப்படுத்தியுள்ளது. அர்ஜென்டினாவின் உசுவாயாவில் இருந்து கடந்த மார்ச் மாதம் 20 அன்று புறப்பட்ட MV ஆண்டியஸ் என்ற துருவ பகுதி சுற்றுலா சொகுசு கப்பல் 4 கேப் வேர்டாவை சென்றடைய திட்டமிட்டிருந்தது. இதன்போது இந்த தொற்றினால் இதுவரை 3 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒருவருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் 5 தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் உள்ளனர். உயிரிழந்தவர்களில் நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த தம்பதியினரும் அடங்குவர். 69 வயதுடைய பிரித்தானிய நாட்டவர் ஒருவர் தென்னாப்பிரிக்காவின் ஜான்ஸ்பர்க்கில் உள்ள தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. லங்கா பிரீமியர் லீக் தொடருக்கான வெளிநாட்டு வீரர்களின் பதிவு நாளை மறுதினம் ஆரம்பமாக உள்ளது. இது தொடர்பாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை இதற்காக பதிவு செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.srilankacricket.lk ஊடாக இந்த இணையவழி பதிவு நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியும். லங்கா பிரீமியர் லீக் தொடரை நாட்டின் 4 பிரதான மைதானங்களில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு SSC மற்றும் R பிரேமதாச மைதானம், கண்டி பல்லேக்கல மற்றும் தம்புள்ள ரங்கிரி சர்வதேச கிரிக்கெட் மைதானங்களில் போட்டிகள் நடைபெறவுள்ளன. இந்த தொடர் எதிர்வரும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.